டியூஸ்டே என்ன சமையல்னு பார்க்கலாம். 2 நாள் நான் வந்து ஷார்ட்ஸ் போடல, கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி டபுள் பீன்ஸ் நைட்டு ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு. அதுவும் நூக்கலும் போட்ட குருமா. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் தாளித்து, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சமாக புளி போட்டு அது துவையல். தோசைக்கு கேரட் தோசை ஊற்றினேன். அதுக்கு அது சட்னியாகவும் துவையலாகவும் சின்ன வெங்காயம் 4-5 போட்டு வணக்கி துவையல் அரைச்சிட்டேன். கேரட் திருவி போட்டு தோசை. அந்த துவையல் வந்து தாளிச்சிட்டேன். அவ்வளோதான் காலையில் மார்னிங்க்கு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அதை வேக வச்சதை எடுத்து குருமா மாடலில் பண்ணேன். பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் எல்லாமே கிரைண்ட் பண்ணி போட்டேன். இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள் போட்டு சோம்பு தூளும் போட்டு வெறும் தக்காளி குருமா தான் இது. 4-5 தக்காளி நல்லா போட்டு அதில் இதை வேக வச்சது போட்டு கொத்தமல்லி தூளை போட்டு இறக்குறது தாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 15 போட்டு 2 வரமிளகாய் போட்டு கீரை வந்து அப்படியே எண்ணெயிலே வணக்கி விட்றதான். சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு பொடி பொடியாக சின்ன வெங்காயமும் 2 கீரி பச்சை மிளகாய் கீரி வணக்கி விட்டுட்டு அதில் கீரை எடுத்து போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ, கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் நல்லா நிறைய போடணும். அப்போ அந்த மணத்தக்காளி கீரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த கீரையிலே பிணைஞ்சி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இந்த கீரை இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்தங்காட்டி இது வந்து பாப்பாவுக்கு தோசை போட்டு பாருங்கள். டபுள் பீன்ஸும் நூக்கல் போட்ட குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. தோசையில் கொத்தமல்லி தழையும் வெங்காயமே எங்களுக்கு கொஞ்சம் போட்டுவிட்டேன். இது பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து என்ன பண்ணால் கட் பண்ணி வச்சுட்டேன் பொரியலுக்கு. அதுக்கு வந்து தேவையான எண்ணெய் எதுவுமே இல்லை. எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு வந்து கோவக்காயை வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் அது வேக வச்சோன்னா அது வேகிற நேரத்தில் பாருங்கள், கோசாப்பழம் என் பொண்ணு தான் வந்து ஜூஸ் போட்டேன். அதில் வந்து புதினாவும் கொஞ்சம் கிரேப்ஸும் போட்டு ஜூஸ் போட்டது. வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் இதாகிடும். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் புதினா, பச்சை கிரேப்ஸ் போட்டோம். இது பார்த்திங்கன்னா கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு கொஞ்சம் நல்ல ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும். கீரைக்கு இது வந்து நான் கீரை செஞ்சது. அது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. கீரை வந்து பொரியல், நல்லா தேங்காய் நிறைய பூ போட்டு சூப்பராக இருந்தது கீரை. கோவக்காய் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு போட்டேன், அதை நான் வீடியோ எடுக்கல. போட்ட வறுவல். அப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸும் நூக்கலும் போட்ட குழம்பு. இது வந்து சாப்பாடு வந்து தயிர், கெட்டி தயிர் வீட்டில் போட்டிருந்தேன். அது வந்து தயிர். இதுதான் என் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு டிஃபன் எல்லாமே. துவையல் சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி 3மே போட்டு எதுவுமே தேங்காய் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சி பாருங்கள். அந்த துவையல் வந்து நைட்டுக்கு யூஸ் ஆகும்னு நான் பத்திரமா வச்சுட்டேன். பாருங்கள், துவையல் இங்கே கையில் காமிச்சிருப்பேன். சூப்பராக இருந்தது தோசைக்கு துவையல். இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு எனக்கு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.